தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் சீமான் வீட்டில் நாம் தமிழர் தொண்டர்கள் உருட்டுக்கட்டையுடன் தங்கியிருந்த விவகாரத்தில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் சீமான் வீட்டில் நாம் தமிழர் தொண்டர்கள் உருட்டுக்கட்டையுடன் தங்கியிருந்த விவகாரம், சீமான் மீது வழக்கு பதிவு. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் சீமான் வீட்டில் நாம் தமிழர் தொண்டர்கள் உருட்டுக்கட்டையுடன் தங்கியிருந்த விவகாரத்தில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 180 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட 180 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியாரிய உணர்வாளர்கள் போராட்டத்திற்கு போட்டியாக நாம் தமிழர் கட்சியினர் ஒன்று திரண்ட விவகாரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நேற்று முன்தினம் பெரியாரிய ஆதரவாளர்கள் நாம் தமிழர் சீமானை கண்டித்து அவர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூர் வீட்டை முற்றுகையிட்டார்கள். குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சீமான் கடலூரில் பேசும்போது பெரியாரை பற்றி அவதூறாக பேசியது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் பெரியார் இயக்கங்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் உணர்வாளர்கள் என சீமான் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளும் புகார்களும் கொடுத்த வண்ணம் இருந்தனர். இந்த நிலையில் சென்னை பனையூரில் உள்ள சீமான் வீட்டை தொடர்ந்து முற்றுகையிட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் பெரியாரிய இயக்கமுமான அதாவது நாம் தமிழர் இயக்கம், அதே போல நாம் தமிழர் இயக்கத்தை கண்டித்தும் அதே போல சீமானை கண்டித்தும் மே 17 இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் போராட்டம் நடத்தியது. அப்போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அந்த இவர்களை தாக்கும் வகையில் உருட்டுக்கட்டை எடுத்து மிரட்டும் பாணியில் இருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரியாரிய உணர்வாளர்கள் புகார் அளித்த பேரில் சீமான் மீதும் அதே போல அவரது கட்சியை சேர்ந்த 179 பேர் உள்ளிட்ட 180 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டவிரோதமாக கூடுதல், அதே போல கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜனனி. ராம்குமார், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.